அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக ஏகலையன் பேச வச்சுருக்காங்க. பேச வச்சது யார் அப்படின்னா பேரோல் கும்பல். அதாவது போன வீடியோ போட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாளர் ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணி நம்மளுக்கு சில தகவல் சொன்னார். அந்த தகவலை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா பல பேர்த்துக்கு தெரியாது என்ன நடக்குது, உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு தெரியாது. அப்போ நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறனால தான் இதில் கான்ட்ரவர்சி வச்சு இதில் வியூஸ் ஆகணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது. என்ன அவர் சொன்னார் அப்படின்னா, பொதுத் தேர்தலில் 2026 பொதுத் தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவோட இணக்கமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி வாரிசாலன் பிரியகுமார் ஜெபக்குமார், அப்புறம் இந்த நெல்சன், இன்னும் இந்த எசக்கி டைரக்டர் எசக்கி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசுனாங்கல்ல. யார் பேச வச்சதுன்னா பேரோல் கும்பல் பேச வச்சதுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இடைத்தேர்தல் இப்போ வருதுல்ல, இப்போ 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. அம்பாசமுத்திரம், இன்னொரு பக்கம் தாராபுரம், பெருந்துறை, மதுராந்தகம், இப்போ விராலிமலை, கரூர், திருச்சி கிழக்கு, இந்த 7 தொகுதி இடைத்தேர்தல் வருதில்ல. இந்த 7 தொகுதி இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் போட்டி போட போகிறார். இப்போ என்ன பண்ணலாம்? பொதுத் தேர்தல் எப்படி சீமானுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவோட பணம் வாங்கிட்டார், திமுகவோட கூட்டணி போயிட்டார், திமுக ஸ்டாலினை சந்திச்சிட்டாருன்னு ஒரு அவதூறு பரப்புனாங்களோ, தமிழ் தேசியவாதிகளை பேரோல் வச்சு ஒரு அவதூறு பரப்புனாங்களோ, அதே மாதிரி இன்னும் இருக்க தமிழ் தேசியவாதிகள் எடுத்து இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் திமுகவோட கையால் தான் அப்படிங்கிறத பரப்புறதுக்கு பேரோலில் விலை பேசப்பட்டிருக்காங்க. பேரோலில் இருக்கிறாங்க. அது எந்த பேரோலுங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன உன்ட்ட ஆதாரம் இருக்குன்னு கேட்பீங்க. அது அவங்க செயல்பாடுகளே உங்களுக்கு புரியும். எப்படி பாரிசாலன் பேரோலில் வேலை செய்கிறாப்புன்னு சொன்னோன்னா யாருமே நம்பலாம். அதுக்கப்புறம் நம்பினீங்கல்ல. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பேரோலில் போயிட்டாப்புல. பால் மாடு நான் விஜயை பால் கறப்பேன்னு வெளிப்படையாக பேசுகிறாப்புல பாரிசாலன். அதே மாதிரி அந்த பேரோல் கும்பல் என்னென்னா, சீமானுக்கு எதிராக பேசுங்க, இடைத்தேர்தல் வருது அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். சரியா? அதுக்கு உதாரணம் என்னென்னா, இந்த விஸ்வா இவர் எழுதிய கட்டுரையை பாருங்கள். சீமான் இடைத்தேர்தல்னா அது தற்கொலை சமம், சீமான் கண்டிப்பாக தோத்தே தான் போவார் அப்படிங்கிறார். இவருக்கு எப்படி தெரியும்? இவர் என்ன பெரிய ஹேரா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க வேண்டியிருக்குது. இவர் யார்? இவருக்கு எப்படி தெரியும்? இடைத்தேர்தல் நாம் தமிழ் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சாட்டை கூட என்ன சொல்கிறாரு, 2031 5 வருஷம் ஆகும். அப்போ சீமான் ஒரு 5 வருஷம் கழிச்சு நிற்கவங்கள விளங்கிடும். அதுக்கு நம்ம இப்போ இடைத்தேர்தலில் ஏதாவது இப்போ 7 தொகுதியிலிருந்து 10 தொகுதி வரை வரப்போகுது. ஏதாவது தொகுதியில் சீமான்னார்னா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் விஜய் அந்த அலையில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அப்படியே நம்மளுக்கு செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போது அந்த அலை ஓஞ்சிருச்சு, விஜயோடைய முகத்தில் கிழிஞ்சிருச்சு. இப்போது சீமான் என்னன்னா சீமானை ஜெயிக்க வாய்ப்புங்கிறது சாட்டை சொன்னார்லாம். அதுதான் பார்த்திங்கன்னா கள நிலவரமாகவும் இருக்குது. சீமான் அவர்கள் இந்த 7 தொகுதின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொகுதி அம்பாசம் நிற்கிறாருன்னா அம்பாஸ் நிற்கணும். நின்னா தான் அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்கிறாங்க. ரெண்டாவது நிற்கிறதுக்கு முன்னாடியே தற்கொலைக்கு சம்பந்தம், சீமானோ தோற்றுடுவார், கட்சியில் இருக்க வேறு ஆட்களை போட சொல்லுங்கள், இது அவமானம் அசிங்கம், 14 வருஷம் சீமான் தோக்குறாரு, இந்த தோல்வி சீமானோட பெரிய தோல்வி தான் சொல்லி இந்த விஸ்வநாதன் எதுக்கு எழுதணும்? ஏன்னா பேரோல். இந்த விஸ்வநாதன் அவர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக வீடியோக்களை போட்டுட்ருப்பார், தமிழ் தேசிக்கு ஆதரவாக போட்டிருப்பார். அவருடைய எல்லா ட்விட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம ரீட்வீட் பண்ணுவேன். நானே ரீட்வீட் பண்ணியிருக்கேன் என் சேனலில். என்னோட யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இது ட்விட்டரில் பார்த்திங்கன்னா எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்பேன், ரீட் போஸ்ட்டு. திடீர்னு எப்படி அவர் மாறுறாரு, சீமான் எப்படி தோற்று போயிடுவார், கரெக்டாக இடைத்தேர்தல் வரப்போது பார்த்திங்களா அப்படியே ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. அப்படியே ஸ்டண்டு. சாட்டை துரைமுருகனால தான் கிருஷ்ணசாமி திருச்சி கிழக்கு வேட்பாளர் வெளியே போனாருன்னா அப்பட்டமான போய் திருச்சியில் சாட்டை அந்த மாநாடு போட்டதுக்கு 4 கோடி ரூபா செலவு பண்ணி பிரம்மாண்டம் மாநாடு போட்டார்ல. அந்த இதில் இந்த கிருஷ்ணசாமி எவ்வளோ கொடுத்துருக்காரு? 4 கோடி ரூபா செலவு பண்ணுறேன்னு சொல்ல இந்த கிருஷ்ணசாமி எவ்வளோ கொடுத்துருக்காரு? ஒத்த பைசா கொடுக்கல. டாக்டர் கிருஷ்ணசாமி தாவைக்கால பைசா இருந்தார்ல, நாம் தமிழ் கட்சிக்கார் 4 கோடி செலவு பண்ணேன்னு சொன்னார்ல இந்த விஸ்வநாதன். என்ன செலவு பண்ணாரா? 1 ரூபா கூட செலவு பண்ணலையா? எல்லாம் சாட்டை துரைமுருகனும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் போட்டிருக்கிறாங்க. அதில் இவர் ஒன்றும் போட கிடையாது. அப்போ இது அப்பட்டமான பொய் செய்தி. சாட்டையை அவங்க டெம்ப்ளேட் என்ன தெரியுங்களா? சீமான் அவர்கள் திமுக நெருக்கமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட். இன்னொரு டெம்ப்ளேட் சாட்டையால் நாம் தமிழ் கட்சி அழியுதுங்களா டெம்ப்ளேட். அது 2 டெம்ப்ளேட்டில் கொண்டு விட்டாங்களா? அந்த கும்பல் தான் ஹேலையும் மண்டையை கழுவிருக்காங்க. அந்த கும்பல் தான் பேச வைக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஏகலைவன் பேசுகிறார் அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சிக்கு பெரிய பின்னடைவாகும். சீமான் அவர்கள் திமுக நெருக்கமாக இருக்கார், அவருடைய மானங்கட்ட மாண்புன்னு பேசினார்னா அது சீமான் அவர்களுக்கு பின்னடை வரும். என்னடா அவர் மூத்த பத்திரிகையாளர், தமிழ் தேசியவாதி, அவரே சொல்கிறாருன்னு பின்னடை வரும். அப்போ அந்த பின்னடை உண்டாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இடைத்தேர்தல் வருது பின்னடைவு நோக்கத்தோடு தான் இந்த செய்தியெலாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அன்னைங்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் ஜெயிக்கணும், அதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. அதில் எந்த தொகுதின்னா சீமான் கண்டிப்பாக ஜெயிப்பார். அந்த ஜெயிக்கிற அளவுக்கு வேலையை பாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு 8000 பேர் மட்டும் பொறுப்பாளர்களை கொண்டு போய் மொத்தம் ஒரு 2 லட்சம் பேர் இருக்க தொகுதி என்ன வச்சுக்கோங்களேன். 8000 பொறுப்பாளர்கள், ஒரு ஒன்றியத்துக்கும் பார்த்திங்கன்னா 1000 பொறுப்பாளர்கள், அது மாதிரி போட்டு களப்பணியாளர்கள் போட்டு வேறு லெவலில் பண்ணணுங்கிற
வேலையெல்லாம் செயல் திட்டம்லாம் அண்ணன் வந்து வச்சுருக்காரு. ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 500 ஓட்டு இருக்குன்னா அதில் அந்த இடத்துல நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் ஆள். ஒரு ஊரில் ஒரு 1000 ஓட்டு இருக்குது, ஒரு பூத்தில் 1000 ஓட்டு இருக்குது அப்படின்னா அந்த பூத்து லெவலில் போகிற அளவுக்கு நம்ம வந்து நிற்கணும், ஆட்கள் நிற்கணும். அதுக்கு என்ன வேலை செய்யலாம்? அப்போ ஒரு தொகுதியை வந்து இந்த தொகுதி சீமான் அம்பாசன் நிற்கிறாரா, அதில் ஜெயிக்க என்ன பண்ணலாங்கிறதா அண்ணன் இடைத்தேர்தலில் அதுதான் வேலை பார்க்குறாங்கங்கிறது தெரியும், நானே சொல்லியிருக்கேன். அப்போ அதை கெடுக்க தான் இவர் வந்தாருன்னா என்ன ஆகும், ஏழை வந்தாருன்னா சீமான் திமுகவோட அஜெண்டா அப்படின்னு அது வந்து ஈஸியாக போயிடும். எப்படி வந்து இந்த 2026 கொண்டு போனாங்களோ பொது தேர்தலில், அதே மாதிரி இடைத்தேர்தலையும் கொண்டு போகிறதுக்கு தான் இந்த வேலை நடக்குது. இது பின்னணி யார் இருக்கான்னா இந்த பேரோல் கும்பல் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பேரோல் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இது வெளிப்படையாக நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து மறைக்கக்கூடாது. இதுக்கு மேலே நான் சொல்லணும்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஏகலைவன் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு படும். எனக்குமே அப்படி தானே பட்டுச்சு. இப்போது நம்மளுக்கு வந்து இந்த கோயம்புத்தூர் பொறுப்பாளர் சொல்லலான்னு வச்சுங்களேன், இப்போ நான் உங்களை சொல்லணும்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன தெரியும்? ஐயகலைவன் சொல்கிற குற்றச்சாட்டுலாம் சரிதானே. சீமான் எதுக்கு வந்து ஸ்டாலினை சந்திக்கணும், சீமான் எதுக்கு உதயநிதியை சந்திக்கணும், அப்போ சீமான் வந்து வள போயிட்டார், இந்த மாண்பு சீமான் சொல்கிறாரு, இந்த மாண்பு வந்து இப்படி அப்படி அப்படின்னு அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக போய் தமிழ் தேசியத்துக்குள்ளே திருப்பி 2 பிளவாக பிளந்துடும். இதே வேலையை தான் பாரி அவர்கள் வந்து பார்த்தாரு. தமிழ் தேசியம் பாரி வந்து பேசிக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணார், விஜய்க்கு ஆதரவாக போயிட்டு ஆரம்பத்தில் விஜய்க்கு ஆதரவாக போகல, ஆரம்பத்தில் சீமான் வந்து அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு உருட்டை ஊட்ட வேண்டியது, அதிமுக கூட்டணி வைக்கலை அப்படின்னோடனே திருப்பி என்ன பண்ண வேண்டியது, சீமான் வந்து ஸ்டாலின்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 ரூமில் 10க்கு 10 அதாவது 25x25 ரூமில் 25 நிமிஷம் 25 டிகிரி கூலிங்கில் உட்காந்து 20 நிமிஷம் பேசி 25 பெட்டிகளை கூட வாங்கிட்டு பாருங்கிற அளவுக்கு என்ன பண்ணார், தீர்த்து கட்டினார். அப்போது அந்த பாரிசாலன் மாறினா அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கணும், சும்மா நான் சொல்லலை. அப்போல்லாம் நம்ம வந்து அம்பலப்படுத்தினோம், அது போய் சேரலை. வாழ்க்கை வந்து நாம் தமிழர் கட்சி அழிக்கிறதுக்கு வேறு யாரும் தேவையில்லைங்க, காசு போதுங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், சீமான் அவர்களை வந்து வீழ்த்துறதுக்கு திமுக ஒரு வேலை பார்த்துச்சுன்னா இவங்க ஒரு பேரோல் கும்பல் ஒரு வேலை பார்க்குறாங்க. அதிமுகக்காரங்க அவங்கள்ட்ட என்ன காசாக இல்லை, பணமாக இல்லை, ஆனாலும் ஏன் தாவைக்காக போகிறாங்க, அதுதான் மேட்ரு. அங்கே தான் மேட்ரு இருக்குது. அந்த மேட்ரை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த இடைத்தேர்தலை நம்ம வந்து எந்த அளவுக்கு செயல்பட போகிறோம், சீமான் அவர்களை எப்படி வெற்றி பெற போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா 2031 திருப்பி நம்ம அங்கே வந்து சீமானவர் நின்று அங்கே ஜெயிக்கிறதுக்கு இங்கே ஜெயிக்கணும், இப்போ ஜெயிக்கணும். இதுதான் வந்து இதுதான் வந்து விளையாட்டு களம் இடைத்தேர்தலாம். நிற்கணுங்க, துணிஞ்சு நிற்கணுங்க. துணிஞ்சு நின்னா தான் வெற்றியாக தோல்வியான்னு தெரியும். துணிஞ்சு நிற்காமையே வந்தால் தற்கொலைக்கு சம்பவங்கிற மாதிரிலாம் இவங்க உருவாக்குறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அதான் இடைத்தேர்தலில் சீமான் திமுக வாங்கிட்டாரு, அதான் உதயநிதியை வந்து ஏன் போனார், இது குறைமுக திமுகக்காரு அங்கே ஏன் இவங்க போகிறாங்க, இவங்க போகும்போது திமுக வந்து உங்களுக்கு விஜயலட்சுமி வச்சு இப்படி பண்ணுச்சு, உங்கள் இராணுவ வீரர் வச்சு இப்படி பண்ணுச்சு, இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லும் போது ஆமல்ல ஸ்டாலின் அப்படி பண்ணியிருக்காரு, ஏன் ஸ்டாலினை சீமான் சந்திச்சார். ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க, வர்றாரு ஸ்டாலின், கை கொடுக்குறாரு, பேசுகிறாரு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன், அவ்வளோதான் நடந்திருக்கு. அதை வச்சுட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா, இந்த மானங்கட்ட மாண்பு அப்படிங்கிறவங்கன்னா இது வந்து பேரோல் தான் அப்படிங்கிறதான் வந்து இருக்கக்கூடிய செய்தி. வளவலன்னு பேச விரும்பலை. நாம் தமிழர் கட்சிக்காரங்க புரிஞ்சுக்குங்க, இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தலாக நம்ம யாருன்னு காட்டுவோம். பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து 8% இருந்தால் 4% போயிடுச்சு. அது போனது காரணமே இந்த கும்பல் தான். யார், இந்த தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்த இந்த கும்பல் தான், வேறு யாரும் கிடையாது. அப்படியே தாவைக்காக வந்து அந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தா இந்த கும்பல் தான். அப்போ இந்த கும்பலை திருப்பி வந்து இடைத்தேர்தலே அதே ஒரு வேலையை வந்து இன்னும் வேறு ஆட்களை வச்சு பண்ணுதுன்னா அப்போ அதை நம்ம வந்து ஆரம்பத்திலே முறியடிக்க வேண்டியது ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனே கடமை. சும்மா சீமான் மேலே விமர்சனம் வைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அவரை வந்து கூட இருக்கவன் தான் மெயினாக துரோகம் பண்ணி வீழ்த்துவான், வேறு யார் வந்து இது பண்ண முடியாது. அதான் தமிழ் தேசியமே அப்படி தான் கூட இருக்கவன் துரோகம் பண்ணி தான் வீழ்த்துறான். தேசிய தலைவர் கருணா அதே தான், இங்கே பல கருணாக்கள் சுற்றுறாங்க. பணம் தான் முக்கியம்ண்டு, பேரோடு தான் முக்கியம்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த மாதிரி ஆட்களாக புறம் தள்ளிட்டு சீமான் மட்டும்தாண்டா அப்படின்ட்டு நம்ம செயல்படணும்னு கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.